ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் 2 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கண்ட்ரோல்டு ஸ்கிரிப்லிங். நேத்து நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கிரிப்லிங் பார்த்தோம். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கிரிப்லிங்னா என்னதுன்னா, நம்ம வந்து ஒரு பேப்பரை கொடுத்து அந்த பேப்பர்ல நீ எப்படி வேணா கிறுக்கு அப்படின்னு சொல்றதா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கிரிப்லிங். இது வந்து கண்ட்ரோல்டு ஸ்கிரிப்லிங். கண்ட்ரோல்டு ஸ்கிரிப்லிங்னா ஒரு ஃபிகர் நம்ம வரைஞ்சுக்கிறோம். அந்த ஃபிகர் வந்து நல்ல பெரிய ஃபிகரா இருக்கணும். ஒரு டிராயிங், நான் இன்னைக்கு வந்து மேங்கோ வரைகிறேன். அந்த மேங்கோக்குள்ள வந்து அவங்க கலர் அடிக்கணும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா நேத்து மாதிரியே தான், லாஸ்ட் கிளாஸ் மாதிரியே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்குள்ளேயே நம்ம வந்து நிறைய கிரையான் கலர் கொடுத்து நம்ம அடிக்க போறோம். ஒன்லி வந்து மேங்கோனால எல்லோ கலர் மட்டும்தான் அப்படின்னு இல்லாம நம்ம வந்து எல்லா கிரையானுமே, எல்லா கலரோட கிரையானுமே நம்ம கொடுத்து இன்னைக்கு நம்ம அடிக்க சொல்ல போறோம். அதே மாதிரி இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்றோம்னா, பொசிஷன், அவங்க கையோட ஃபிங்கர் பொசிஷன் வந்து கரெக்டா அந்த கிரையானை பிடிச்சிருக்காங்கன்றதான் மெயின். பிகாஸ் நம்ம 1 month ஃபுல்லா அவங்க கரெக்டா பென்சில் பிடிக்கிறாங்கன்றத நம்ம வந்து மானிட்டரிங் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, அவங்க கரெக்டா பென்சிலை பிடிச்சானாலே பாதி ஹேண்ட் ரைட்டிங் வந்ததா அர்த்தம். ஓகேவா? அதனால நான் இன்னைக்கு வந்து ஒரு மேங்கோ வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த மேங்கோல வந்து நான் வந்து கலர் அடிக்க சொல்ல போறேன், அதாவது ஸ்கிரிபிள் பண்ண சொல்ல போறேன். இப்போ இப்போ எப்படி ஸ்கிரிபிள் பண்றாங்க பாருங்க. இப்போ எப்படி வந்து அந்த கிரையானை ஹோல்டு பண்றாங்கன்னு மானிட்டர் பண்ணிட்டு இருங்க. அப்படி அவங்க தப்பா வந்து ஃபிங்கரை வந்து பிடிச்சாங்கன்னா திருப்பி நீங்க வந்து கரெக்ட் பண்ணுங்க. நீங்க எத்தனை வாட்டி கரெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகா அவங்க எழுதுவாங்க. அவ்வளோ அழகா வந்து அவங்களுக்கு போய் ரெஜிஸ்டர் ஆகும் மைண்ட்ல போயிட்டு. ஸோ அவங்க அடிக்க நீங்க வேற வேற கிரையான் கொடுத்துட்டே இருங்க. இப்போ நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துட்டேன், அடுத்தது வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன். அவங்க பாருங்க அதே மாதிரி தான் ஹேண்ட் பொசிஷன், ஃபிங்கர் பொசிஷன். ஸோ அவங்களோட ஃபிங்கர் பொசிஷன் வந்து பார்த்துட்டே இருங்க. அவங்க அடுத்தடுத்த கிரையான்ஸ் கொடுக்கும் போதும் அவங்க வந்து ஃபிங்கரில் வந்து கரெக்டாக அந்த கிரையானை வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்களான்னு மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்த கலர் கொடுத்துட்டே இருங்க. நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி அந்த கிரையானை வந்து அழகாக அந்த 2 ஃபிங்கர்ஸில் எடுத்து 3rd ஃபிங்கரை வந்து கீழே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த கீழே பேலன்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் தூக்கி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்களால வந்து பென்சிலை கரெக்டாக ஹோல்டு பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நிறைய கிரையான்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப மெயின். இது வந்து இந்த பொசிஷன் வந்து அவங்க கரெக்டாக பண்ணாங்கனாலே ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு 50% வந்து வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து பேலன்ஸ் எல்லாமே அவங்க வந்து அந்த பொசிஷன் வச்சு தான் எழுத போகிறாங்க. அந்த பொசிஷன் வச்சு அவங்க எழுதினா மட்டும்தான் அவங்களால ஈஸியாக கை வலிக்காமல், ஃபிங்கர்ஸ் எதுவுமே வலிக்காமல் அவங்களால ஈஸியாக வந்து எழுத முடியும். அதனால தான் நான் இத்தனை வாட்டி வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி 4+ ஏஜ் குழந்தைங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்க மைண்டும் வந்து ஸ்கிரிபிளிங்காக தான் இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து எந்த விஷயம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஓகேவா? நம்ம எத்தனை வாட்டி அவங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோமோ அதுதான் போய் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் ஆகும். அதாவது அதிகமாக நம்ம எது சொல்கிறோமோ அது போய் ரெஜிஸ்டர் ஆகிடும் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில். அதனால தான் நான் அத்தனை வாட்டி அவங்கள சொல்கிறேன். ஒரு வாட்டி சொல்லிட்டு விட்டுறாதீங்க, அவங்க திருப்பி மறந்துடுவாங்க. நம்ம வந்து நிறைய வாட்டி சொன்னாதான் அவங்க மைண்டில் போயிட்டு அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களையே கரெக்ட் பண்ணுவாங்க. இல்லை இந்த மாதிரி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே கரெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி தான் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரையான்ஸை வந்து இந்த 2 ஃபிங்கரில் பிடிக்கணும், இந்த 3rd ஃபிங்கர் கீழே இருக்கணும், கரெக்டாமா அப்படின்னு நம்மளே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஃப்ரெஷ் மைண்டு. அவங்கள வந்து நீங்கள் எப்படி வேணால் மோல்டு பண்ணலாம். நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ அதை அப்படியே அவங்க வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் நான் திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களோ, எத்தனை வாட்டி நீங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அத்தனை வாட்டி அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஞாபகம் இருக்கும். பிற்காலத்தில் வந்து உங்களை பற்றி கூட சொல்லுவாங்க, எங்கள் அம்மா இத்தனை வாட்டி சொன்னாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அதனால தான் நான் இத்தனை வாட்டி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இந்த லைனை விட்டு வெளியில் போச்சுன்னா நீங்களே ஒரு கிரையான்ஸ் எடுத்து அவுட்டு, இது ராங்கு அப்படின்னு நீங்கள் திட்டாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க, அவுட்டுன்னு மட்டும் சொல்லிடுங்க. அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஐயோ நம்ம ஒரு அவுட் ஆகிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இப்போ பாருங்கள் வெளியில் போயிடுச்சு, நான் வந்து இது வெளியில் போச்சு அவுட்டுன்னு சொல்கிறேன். அதோட பாருங்கள் அவங்க கான்ஷியஸாக ஆகிட்டு வெளியில் போக மாட்டாங்க. அதனால் வந்துட்டு எந்தெந்த ஸ்பேஸ்லாம் இருக்கோ அந்தந்த ஸ்பேஸ்லாம் அடிக்க சொல்லுங்கள். அவங்க கண்ட்ரோலாக கண்டிப்பாக வெளியில் போகாமல் அடிப்பாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேனோ அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் நடுவில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுப்பேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப மெயின் ஹேண்ட் ரைட்டிங்கில்.
ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 70% தான் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். பாக்கி வந்து 30% வந்து அவங்க வந்து நம்ம நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோமோ அதை வந்து அவங்க கரெக்ட் பண்ணி எழுதுறது தான் பாக்கி 30%. ஸோ 70% வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் மெயின். அதனால் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 70%ஆன இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் சரியாக கொடுக்கலனா அவங்களால வந்து கண்டினியூவாக வந்து எழுத முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் இன்னும் நம்ம வந்து பசங்க வந்து வளர வளர அவங்களுக்கு ஸ்பீடு தேவை. ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லாம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பீடு தேவை. பிகாஸ் டீட்டெயில் ஆன்சர்லாம் வந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கும் பியூட்டிஃபுல்லாக வரும். கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. பிகாஸ் ஃபாஸ்ட் வந்து கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் தான் ஃபாஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வந்து எடுத்த உடனே குழந்தைங்களுக்கு கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலயமா கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் தான் வந்து 4+ ஏஜ் குரூப் குழந்தைங்களுக்கு வந்து கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுக்குறது ஈஸி. ஸ்டார்டிங்கே நீங்கள் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவங்க 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லாம் போனால் ஈஸியாக அவங்க கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக எழுதுவாங்க. அதே வந்து சாதா ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நார்மல் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களால வந்து திருப்பியும் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஹேண்ட் பொசிஷன் அந்த 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 பழக்கம் வந்துடும். அதனால் வந்து அவங்கள மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து 4+ ஏஜ் குரூப்பை கண்டிப்பாக நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கே கற்றுக் கொடுத்துருங்க. கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் இல்லாமல் சாதா ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக் கொடுத்தவங்க எப்படி கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்காக சொல்லித்தரது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இதோட இது பேர் வந்து கண்ட்ரோல்டு ஸ்கிரிப்லிங். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்கிரிப்லிங்க்கு என்னென்ன ட்ராயிங்ஸ் கொடுக்கலான்றது நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து மேங்கோ பார்த்துருக்கோம். ஸோ மேங்கோக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் ஸ்கிரிப்லிங் எதுக்கு கண்ட்ரோல் ஸ்கிரிப்லிங் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் 2 லைன்ஸ்குள்ளே எழுதணும், 4 லைன்ஸ்குள்ளே எழுதணும். அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வேணும். இது வெளியில் விட்டு போகக்கூடாது. அப்போ நம்ம வந்து இதை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க பின்னாடி வந்து நம்ம 4 லைன்ஸ் கொடுக்கும் போதோ 2 லைன்ஸ் நோட் கொடுக்கும் போதோ இது வந்து கண்ட்ரோல் நம்ம எழுதணும்னா அவங்களுக்கு புரியும். ஓகே கண்ட்ரோல்னால் இதுக்குள்ளேயே எழுதணும், வெளியில் போனால் அவுட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரத்துக்காக தான் கண்ட்ரோல் ஸ்கிரிப்லிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்ன ட்ராயிங் கொடுக்கலான்றது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் என்னென்ன ட்ராயிங் கொடுக்கலான்னு நான் சொல்கிறேன். கண்ட்ரோல் ஸ்கிரிப்லிங் வந்து சொல்லும் போது நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலாக இருக்கணும், வெளியில் போனால் அவுட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து 4 லைன்ஸ் விட்டும் 2 லைன்ஸ் விட்டும் வெளியில் போக மாட்டாங்க. வெளியில் போனால் அவுட்டுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளேயே தான் எழுதுவாங்க. சில பசங்களுக்கு 4 லைன்ஸ் விட்டு தாண்டியே எழுதுறாங்க, 2 லைன்ஸ் விட்டு தாண்டி எழுதுறாங்க, இல்லை அந்த லைன்ஸ்லேயே வந்து டச் பண்ணாமல் எழுதுறாங்க, லைனை விட்டு வெளியில் எழுதுறாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல எந்த அளவுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த 4 லைன்ஸ் நோட்லேயுமே 2 லைன்ஸ் நோட்லையுமே அந்த 2 லைனுக்குள்ளேயே தான் எழுதுவாங்க, வெளியில் போக மாட்டாங்க. நீங்கள் 2 லைன் உள்ளே வந்து எழுதினாலுமே நல்லா ஹேண்ட் ரைட்டிங் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு வரட்டும். இப்போ நம்ம எந்தெந்த ட்ராயிங்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் நல்லா பெருசாக வரைஞ்சிக்கோங்க. ஒரு பேஜ் ஃபுல்லாக A4 சைஸ் பேப்பர். அதனால் பேஜ் ஃபுல்லாக வரைஞ்சிங்கன்னா தான் அவங்களால ஈஸியாக ஸ்கிரிபிள் பண்ண முடியும். அதுக்குள்ளே சின்னதாக தானே வரையாதீங்க. ஒரு A4 சைஸ் பேப்பர் இந்த A4 சைஸ் பேப்பர் ஃபுல்லாக வரைங்க, இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து மேங்கோ, நான் வரைஞ்ச மேங்கோ. அதுதான் ஆப்பிள் வந்து பெருசாக போட்டுக்கோங்க. ஸ்டார் கொடுங்க, ஹார்ட் கொடுங்க, பலூன் கொடுங்க, கைட்டு, க்ளவுட்ஸ்லாம் நல்லா பெருசாக ஒரு பேப்பர் ஃபுல்லாக கொடுங்க. அடுத்தது வந்து ஆரஞ்சு கொடுங்க, நல்லா பெரிய சைஸாக நல்ல ஒரு ஆரஞ்சு ரவுண்டாக போட்டு கொடுங்க. இதெல்லாம் என்னென்னா பேட்டர்ன்ஸ், அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிற பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டர்னாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா தான் அவங்க வந்து ஓகே இது ஆரஞ்சு, ஓகே இது பலூன், இது ஸ்டார்ன்னு அப்படின்னு தெரியும். நீங்கள் வேறு ஏதாவது ட்ராயிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அந்தளவுக்கு அவங்க மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகிருக்காது. நம்ம குழந்தைங்களோட மைண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேட்டர்ன்ஸ் தான் நிறைய இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன் ஆரஞ்சு, ஹவுஸ், மவுண்டெயின்ஸ், நல்ல பெரிய மவுண்டெயின்ஸாக கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து பிக்சர்ஸும் நான் அட்டாச் பண்ணுறேன் இதோட. ஸோ இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் அதாவது 10+ ட்ராயிங் கொடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கண்ட்ரோல் ஸ்கிரிப்லிங்னா என்னென்னு தெரிஞ்சுப்பாங்க.